எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த அரட்டை ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த சேனலோட நிறைய விஷயம் பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிறையா வாட்டி அரட்டை அடித்த விஷயங்கள், உங்களுக்கும் பிடிச்ச விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். கிரிக்கெட்டு, சினிமா, ஸ்போர்ட்ஸு, வேறு நாட்டு நடப்பு எல்லாமே பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கோம். நான் விகே, என் கூட என் ஃப்ரெண்டு மட்டு, அவருடைய ஃப்ரெண்டு, எங்களுடைய ஃப்ரெண்டு வெற்றி அலையஸ் டிவிஜி எல்லாரும் தான் பேச போகிறோம். முதல்ல எதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தப்ப, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. எல்லாரும் அதை பற்றி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாருக்கும் தெரியும். குரூப் ஏ, குரூப் பின்னு இருக்குது. 4 டீம் இருக்காங்க, 8 டீமு. ரொம்ப ஷார்ட் டோர்னமெண்ட் தான். ஆனால் ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒரு டீம் அடி வாங்குற அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான டோர்னமெண்ட். ஸோ குரூப் ஏ பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குரூப் ஏல 4 டீம் இருக்குது. முக்கியமான டீம் இந்தியா, இந்தியாவோட இருக்கிற பங்களாதேஷ், நியூசிலாண்டு, பாகிஸ்தான். ஸோ இந்த குரூப்பில் என்னென்ன டீம் எப்படி இருக்குது, என்னென்ன டீமுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா டீம் எப்படி இருக்குது இந்த வாட்டி? இந்தியாவோட சான்சஸ் என்ன? இப்போ தான் வந்து கடைசி ஐசிசி ட்ராஃபி T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல் ஐசிசி ட்ராஃபி 50 ஓவர்ஸில் ஃபைனல் வரைக்கும் போய் அகமதாபாத்தில் தோத்தாங்க. தோத்ததை நீங்களும் நானும் போய் கிரவுண்டில் வேற பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இந்தியன் டீம் இந்த வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மட்டும் சொல்லுங்கள். இந்திய டீம் வித் பும்ரா வித்தவுட் பும்ரான்னு ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம ம். முன்னாடியே பேசுனப்ப பும்ரா இருந்துச்சுன்னா நம்ம ஓகே, இந்தியா ஒரு சைடு போயிடும் செமிஃபைனல் அப்படின்னு டிசைட் இருந்தோம். பட் என்னதான் பும்ரா இருந்தாலும் இல்லாதனாலும் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ஃபார்ம், அதர் டீமோட ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தா எப்படியும் ஷோராக இந்த குரூப்லேருந்து இந்தியா போயிடும் தான் தோணுது. போயிரும் தான் தோணுது, கரெக்டு. பட் ம். இப்போ பும்ரா விதவுட் பும்ரா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பும்ரா இல்லாத அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவாங்க? கம்பீர் சொன்னது வந்து இப்போ இட்ஸ் சான்ஸ் ஃபார் பிளேயர்ஸ் லைக் ஷமி, ஹர்ஷதீப், ஹர்ஷித் ராணா அப்படின்னு வேற ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. ஸோ இதில் யார் வந்து அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்பாட் ஃபில் பண்ணுறதுன்னா இப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பார்த்தோன்னா குல்தீப் யாதவ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஷமி வந்து என்னதான் இன்ஜுரியிலேருந்து வந்தாலும் எனக்கு கன்வின்சிங்காக தெரியல. நாட் ம். த ஓன் ஷமீன். ஸோ அஷ்தீப்பும் அர்ஷித் ராணாவும் தான் விளையாடுவாங்கன்னு தோணுது. அஷ்தீப் அண்ட் அவுட் ஆஃப் இது போனால் வருண் சக்கரவர்த்தியும் வச்சு வெறும் அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஷ்தீப் அண்ட் ஹர்திக் மட்டும் வச்சு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, அதுவும் ஒரு ஆப்ஷன். பட் அதுக்காக தான் இப்போ 5 ஸ்பின் ஆப்ஷன்ஸ். எப்பவுமே இந்தியா வந்து 5 ஸ்பின் ஆப்ஷன்ஸோட போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போனதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் துபாயில் தான் இவங்க விளையாட போகிறாங்க, பாகிஸ்தான் விளையாட போகிறது இல்லை. 5 ஸ்பின் ஆப்ஷனோட போகிறாங்க. இது முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? டாக்டர் டிவிஜி வெற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் மாதிரி பார்த்தது இல்ல. பட் பும்ரா இல்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா கம்பீரை பொறுத்த வரைக்கும் சீம்ஸ் டு ப்ரிஃபர் ராணா. ஸோ ம். ஷமிக்கு மேபி ஒரு மேட்ச் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அர்ஷதீப் சிங் ராணா வச்சு போயிட்டு. பட் கம்பீர் வந்து பேசுறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்போஸ் ஆகாத பிளேயர்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பங்களாதேஷ் பிளேயர்ஸும் பாகிஸ்தான் பிளேயர்ஸும் இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ there's high chance that he will use வருண் சக்கரவர்த்தி in place of Kuldeep in these two matches. ஆ. பாகிஸ்தானோட லாஸ்ட் இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி போட்டு தான் ஒரு டோர்னமெண்ட்டில் ஆனால் தோத்துமே இல்லை. அதே துபாயில் அதே பாகிஸ்தானோட தான் அதே தோத்துருக்காங்க, ஞாபகம் துபாய், இருக்குல்ல? அதே இதுதான். ஒரு ஆமாம். ஒரு விக்கெட் கூட போகாமல் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். 152 ஃபார் நோலாஸ். அதை ஒருத்தர் வந்து அடிக்கடி ட்வீட் போட்டுட்டே இருப்பாரு. சரி, இப்போ நான் வந்து இந்தியன் ஸ்குவாடு படிச்சுட்டு நான் பிளேயிங் லெவன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, ரிஷப் பந்த், கேஎல் ராகுல். ஜெய்ஸ்வால் இன்னைக்கு இன்ஜோர்னு சொல்கிறாங்க, வித்ரான் பிளேயர் ஆகிட்டாரு. ரவீந்திர ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப், ஹர்ஷித் ராணா, குல்தீப், ஷமி, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா இல்லை. ஸோ இப்போ பிளேயிங் லெவன் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி அட் 3, ஸ்ரேயாஸ் ஐயர் 4, அக்சர் பட்டேல் ஃப்ளோட்டர் அட் 5, கேஎல் ராகுல் அட் 6, ஹர்திக் பாண்டியா 7, ரவீந்திர ஜடேஜா அட் 8. இந்த டெப்த்து தான் அவங்க விரும்புகிறாங்க. நம்பர் 9 வந்து குல்தீப், பார் வருண் சக்கரவர்த்தி. 10 வந்து ஹர்ஷ்தீப் சிங். 11 வந்து ஷம்மி பார் ராணா. நீங்கள் சொல்கிற மாதிரி ராணாவை கூட இருக்கலாம். ஸோ இதுதான் பிளேயிங் லெவன் ஆஃப் இந்தியன் டீமு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லுங்கள். இல்லை, ஆப்வியஸ்லி எக்ஸாக்ட்லி சேம் பிளேயிங் லெவன் எக்ஸப்ட் அதான் அஷ்தீப் ஐ ஃபீல் வில் பிளே. ஏன்னா ஃபஸ்ட்டு டீமில் எடுக்கும்போதே, ஸ்குவாடில் எடுக்கும்போதே எனக்கு ஓப்பனிங் பவுலிங்கும் போடணும், டெத் பவுலிங் போடுறதுக்கும் வேணும் தான் சிராஜ் எடுக்கலன்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற பும்ரா இல்லாமல் டெத் பவுலிங்க்கு ஒரு ஆளிங் கண்டிப்பாக வேணும்னா அஷ்தீப் ஷோராக வில் பி இந்த 11. ஷமியா, ம். ஹர்ஷித் ராணாவா?
ஆர் வருணா கோச்சுக்கு அப்படின்னு பிடிச்சவரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா அப்படின்னு பார்த்துட்டு ஹர்ஷித் ராணா தான் விளையாடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் ஹர்திக் பாண்டியா நியூ பால்ல யூஸ் பண்ணோம்னா ஷமியை உட்கார வச்சுட்டு அஷ்தித் ராணா கூட விளாடலாம். ராணா மிடில் ஓகே, ஓவர்ஸ்ல பண்றதுக்கு. சரி. வெற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 11க்கு? இந்த 11க்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். மோஸ்ட்லி இதே மாதிரி தான் 11 போவாங்க. அது ஹர்ஷித் ராணாவா ஷமியான்னு பார்த்துட்டு மேபி ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் ஒரு மேட்ச் வேணா ஸ்டார்ட் பண்றதே நம்ம பங்களாதேஷோட ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால ஷமி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேணா பார்ப்பாங்க. இல்ல கோச் ப்ரிஃபர் பண்ற மாதிரி ராணாவுக்கே போகலாம். அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து ப்ரிஃபரன்ஷியலா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்களே, அவர் என்ன பண்ண போறாங்க? இந்த பாண்டியனை கையை உடைப்பாங்களே ஒரு படத்துல, குரு சிஷ்யனா ஏதோ ஒரு படத்துல, அந்த கணக்கு தானா வாஷிங்டன் சுந்தர்? அப்ப ராஜா அக்ஷர் பட்டேல் ஏதாவது இன்ஜுரி வந்துச்சுன்னா தேல் கோ வாஷிங்டன் சுந்தர், அவ்வளவுதான். அக்ஷர் நீங்க ரொம்ப ஆசைப்படுற மாதிரி தெரியுது. நீங்க ஃபேண்டசிக்கு எடுக்கலையா? உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ அக்ஷர் பட்டேல் எடுத்து நீங்க அக்ஷர் பட்டேலுக்கு அந்த மாதிரி ஆசைப்படுற மாதிரி தோணுது. பட் இப்போ அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாடுறாரு, நம்பர் 5 விளையாடட்டும், 10 ஓவர் போடட்டும் மட்டும். அதே மாதிரி நடந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும், சரியா? கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் ஆடுவார். அக்ஷர் கண்டிப்பா பட்டேல் அக்ஷர் பட்டேல் நல்லா 10 ஓவர்ஸ் போட்டு 40 ரன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்காம நல்லா கன்சிஸ்டண்டா போடுவோம் அப்ப. ம். ஸோ அதுதான் நடக்கணும்னு பார்ப்போம். சரி, பாகிஸ்தானில் விளையாடாம இந்தியா துபாயில் விளையாடுறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் வந்து இன்னும் நல்ல பேட்டிங் ரோடுன்னே எல்லாரும் சொல்லுவாங்க பாகிஸ்தானில் விளையாடுறது. அங்கே இல்லாமல் இந்தியா துபாயில் ஆடுறாங்க. அது இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? இந்தியா இது வரைக்கும் துபாயில ஒன்றும் பெருசா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐபிஎல் பட் நாங்களே விளையாண்டு ஜெயிச்சுக்கிட்டோம்ல நாங்களே. பட் அதான் பெருசா ஒன்றும் அவங்க டோர்னமெண்ட் இந்தியா டோர்னமெண்ட் விளையாடி எதுவும் பண்ணதில்லை. பட் அங்க ஒன்றும் பெருசா டேர்ன் ஆக போறது இல்லை. பெருசா அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், அந்த கொஞ்சம் கிராஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் ஒரு இனிஷியல் ஒரு 5-10 ஓவர்ஸ் இது பண்றேன்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு ஈஸியாக 300 மேலே ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படியா? அதே ஐ போதும். ஐஎல் T20 ஒரு பெஞ்ச்மார்க்காக வச்சிட்டோம்னா லைக் எண்ட் ஆஃப் சீசன் பிட்ச் வேர் அவுட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தான். ஆனால் ஐஎல் T20ல கடைசி வரைக்கும் நல்ல ஸ்கோரிங் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ரெகுலராக ஒரு பேட்டிங்க்கு ஒரு நல்ல பிட்சாக இருக்குன்னு தான் தோணுது. ஸ்பின்னிங் எந்த அளவுக்கு வரும்னு மட்டும் சொன்ன மாதிரி தெரியல. அது அந்த அளவுக்கு ஸ்பின் ஆகும். மேபி பவுன்ஸ் கேன் பிளே ரோல், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆனால் என்னன்னா ஈஸியான குரூப், அதனால இந்தியா போயிடும். ஏன்னா பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தானு இந்தியா போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த டீம் பார்ப்போம். நியூசிலாந்து வந்து இப்போ ட்ரை சீரிஸ் நடந்துச்சு பாகிஸ்தானில். அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிச்சிருக்காங்க. கேன் வில்லியம்சன் வந்து செம ஃபார்மில் இருக்காரு. அப்போது இந்த நியூசிலாண்டு இதை பற்றி நீங்கள் உங்கள் இனிஷியல் தாட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஸ்குவாடையும் பற்றி பேசுவோம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரேட்ஸ் டு கோ த்ரூ ஃப்ரம் திஸ் குரூப் தானே? மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் வெற்றியும் சொல்லலாம். என்னதான் பாகிஸ்தான் ஹோம் டீமாக இருந்தாலும் இந்தியா நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் டு கோ ஃப்ரம் திஸ் குரூப் தான் நான் நினைக்கிறேன். ம் எனக்கு கொஞ்சம் பாகிஸ்தான் இன்ஜுரிஸ் கொஞ்சம் திடீர்னு டோர்னமெண்ட் வந்தால் புதுசாக ஆளை கொண்டு வந்து இப்போதான் 11 நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம் தான் டீமு. என்னதான் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் பேட்மேன் இருக்கணும். இப்போதான் பாபர் அசாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம் ஃபகர் ஜமான் இப்போதான் திரும்ப வந்திருக்காரு டீமில். அந்த ம் டோர்னமெண்ட்டுக்காக கொண்டு வரதை நிறுத்தினா தான் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக விளையாட முடியும். ஆமாம், பவுலிங் நியூசிலாந்து இப்போ நம்ம நியூசிலாந்து தான் பார்க்குறோம். நியூசிலாந்து டீம். ஓகே. நியூசிலாந்து ஆப்வியஸ் இன்ஜுரிஸ் லாக்கி மட்டும் கொஞ்சம் டவுட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் டக்குன்னு சவுதி போல்ட் இல்லாமல் ஐ திங்க் ஃபஸ்ட்டு விளாட்ற டோர்னமெண்ட் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ லாக்கி ம் தான் ஒரு ப்ரீமியம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு பார்த்தா அவரும் இப்போ இன்ஜுரி ஆகி டவுட்டில் இருக்காரு. பட் இ ஸ்டார்டட் பவுலிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோச். அப்புறம் அந்த மேபி மூஞ்சி உடைஞ்ச அந்த ரவீந்திர அன்பார்ச்சுனேட்டா வாங்கிட்டாரே மூஞ்சிலே, ஃப்ளட் லைட்லாம் வந்து ப்ளேம் பண்ணாங்களே, அதை பற்றி சொல்லுங்க. அதான் he also started batting in the nets. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் பண்ண மாட்டாங்க, ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடுவாப்புல. ம் லாக்கியும் ஐ திங்க் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்த சிஎஸும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில் அவுட்டு. ஸோ ம் அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. பட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதர்வைஸ் ஃபாஸ்ட் bowling தவிர ம் மற்றபடி தே பேக். ஆப்வியஸ்லி சாண்ட்னரும் பிரேஸ்வெல்லும் இப்போ நல்லாவே bowling போட்டுட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக. கூட ஃபிலிப்ஸும் ம் இருக்காரு. ஸோ ஸ்பின் வைஸ் தே ஓகே. அண்ட் ஹென்ரி நியூ பாலில் கொஞ்சம் நல்லா போட்டுருவாப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் எப்படியும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துறாருன்னா கூட ஓகே தான். ஒருவருக்கும் இந்தியன் இதில் நல்லா தான் போட்டாப்புல டெஸ்ட் மேட்ச்சில். ஈவன் தோ ஒன் டேஸ் பெருசாக விளாட்ல. பட் யா, pretty குட் டீம் ஆக்சுவலி. அண்ட் ஆப்வியஸ்லி 11 நீங்கள் சொல்கிறீங்களா?
11 யாராவது சொல்லலாம். நீ வச்சிருந்தா சொல்லுங்க. அதனால ஒன்றும் இல்லை. என்னோட லெவனில் வந்து வில் யங் விளையாட மாட்டாப்புல, கான்வே ரச்சின்னு, ம் வில்லியம்சன், டாம் லேத்தம், ம் ஃபிலிப்ஸ் டாப் 6. மேபி லேத்தம் ஃபார்மில் இல்லைன்னு பார்த்தா கடைசியில் இந்த ட்ரை சீரிஸ் ஃபைனலில் ஒரு 50 அடிச்சிருக்காப்புல. அவருக்கு பில் சாப்மேன் ம் விளையாடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை அவங்க பண்ண ம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ம் பிரேஸ்வெல் அண்ட் அந்த சாண்டனா. ஸ்பாட் பிரேஸ்வெல் சாண்ட்னர் 8ல விளையாடணும்னு வச்சுக்கோங்க. ம் பிரேஸ்வெல்லா சாப்மேனா கூட போகலாம். அவங்க ஃபிலிப்ஸுக்கு ஓவர் ம் கொடுப்பாங்க. ரச்சின்ராவும் ஃபிலிப்ஸும் பவுலிங் போட்டா, இல்லைன்னா பிரேஸ்வெல் தானா பிரேஸ்வெல், சாண்ட்னர், ஹென்ரி, லாக்கி ம் ஸ்லாஷ் டஃபி ஆர் நேதன் ஸ்மித், வில் ஓவர் ஷூர் விளையாடப்பல. ம் ஸோ வெளியே உட்கார்றது வந்து டஃபி, ஸ்மித்து, ரெண்டுல வந்து 2 பேர் உட்காருவாங்க தானே. டஃபி, ஸ்மித்து, வில்லியங்கு, இன்னும் ஒரு ஆள் யார் ஸ்குவாட்ல வெளியே உட்கார்றது? சாப்மேன் ஆர் லேத்தம் ம் ஆர் பிரேஸ்வெல் 3 பேர்ல ஒருத்தர் விளையாடுவாங்க. ஓகே. இப்போதைக்கு அதான். ஸோ பார்த்தா ரீசெண்ட் இதை பார்த்தா பிரேஸ்வெல் தான் விளையாடுவாங்க போடுறது. ஆமாம். ஸோ சாப்மேன், டஃபி, சாப்மேன், டஃபி, நேதன் ஸ்மித்து அண்ட் வில்லியங் 4 பேர் வெளியே உட்காருவாங்க ஸ்குவாடில். மற்றவங்கலாம் விளையாடுவாங்கன்னு மட்டோடைய இது. வெற்றி, உங்களுடைய கமெண்ட் என்ன இதை பொறுத்த வரைக்கும்? இல்ல நான் ஃபேண்டசி பிக் வேற மாதிரி எடுத்ததுனால நான் ஆ வந்து ஆ வில்லியங் வில்லியங்க வச்சு ஆடுவான்னு சொல்றீங்களா? நினைச்சேன். ஆமா. ஆ ஓப்பனிங் வந்து கான்வே, ரச்சிந்திரா தான் மோஸ்ட் லைக்லி தெரியுது. ஏன்னா இப்போ கான்வே இருந்த ஃபார்ம்ல SA20ல இருந்த ஃபார்ம்லயும் அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம்லயும் அவர் அடிக்க மாட்டேன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா இங்க வந்து ஐ திங்க் ஹஸ் ரீடிஸ்கவர்ட் இஸ் ஃபார்ம். ஸோ அப்படின்ற ம் பட்சத்தில் பிரைமரி வில்லியங்கோட தான் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க ம் மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சரி, ஏன்னா வில்லியம்சனும் நல்லா இஸ் ஆங்கரிங் ரோல் இந்த ஆமாம். சீரீஸ்ல நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அப்படின்றப்ப தே கேன் டேக் அ ரிஸ்க் வித் டெவான் கான்வே அண்ட் ரச்சிந்திரா ஓப்பனிங். ஸோ ஃபார்ம்ல ரீகெயின் பண்ணிட்டாரு. ஸோ வில்லியம் டெஃபினட்டாக மோஸ்ட் லைக்லி உட்காரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி பிரேஸ்வெல் தான் விளையாடுறதுக்கு அதிக சான்ஸ் சாப்மேனை விட. கிவன் த ம் கரண்ட் ஃபார்ம், அவங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணது எல்லாம் பார்த்தா வந்து பிரேஸ்வெல் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால ம் மோஸ்ட் லைக்லி இட் வுட் பி பிரேஸ்வெல். ம் மற்றபடி மற்ற எல்லாமே இவர் மட்டும் சொன்ன மாதிரி தான். மற்ற 2 பேரும் உட்கார நேத்தன் ஸ்மித்தும் ஜேக்கப் டஃபியும். பட் லாஸ்ட் உட்காந்துரும். 2009ல ஜெயிச்சாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. வெரி ஹை சான்ஸ். இந்த தடவை வெரி குட் ஃபார்ம், நியூ கேப்டன். ம் பார்க்கலாம். ஆமாம். ஆனால் என்னன்னா இந்த கருப்பு குதிரைகள், இவங்க டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்கிற இந்த டீம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக ரேட் பண்ணுவாங்க எல்லாரும், ஆனால் ஹையாக அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்னமோ எல்லாருமே ஹையாக ரேட் பண்ணுறாங்க, கம்மியாக அச்சீவ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் யாரையும் ஃபேண்டசியில் பண்ணணும்னு எடுக்கல, அதனால நினைக்கிறீங்களா? அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன். அப்படியா கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த டீம் நல்ல டீம். உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்படியே அடுத்த டீம் பாகிஸ்தான். பாகிஸ்தானையும் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாகிஸ்தானா வருவாங்க? ஒரு நாளில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸையும் ஜெயிக்கிற பாகிஸ்தானாக வருவாங்க, ஒரு நாள் வந்து இருக்கிறதுலே பாட்டம் பிளேஸ்டு டீமோட தோக்குற பாகிஸ்தானாகவும் வருவாங்க. எந்த பாகிஸ்தானா வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த வாட்டி ஹோஸ்ட்டு, ஹோம் கண்டிஷன்ஸு, தெரிஞ்ச கண்டிஷன்ஸு. ஸோ இந்த பாகிஸ்தானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை வெற்றி சொல்லுங்கள், அப்படியே மட்டும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அன்பிரடிக்டபிள் தான். கிவன் டே அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கே அவங்களுக்கே தெரியாது. தெரியாது என்ன ஃபாலோ முடிவு பண்றாங்கன்னு. அவங்களுக்கான அஹ் கிளிக் ஆச்சு அப்படின்னா they'll definitely go through. பர்டிகுலர்லி இது டிபெண்டிங் ஆன் வந்து ஃபக்கர் ஜமான், அப்புறம் வந்து ம் முகமது ரிஸ்வான். பபர் அசாம் ம் வந்து எப்படியாவது கொஞ்சம் ஃபார்ம் பில்டப் பண்ணி வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில ஃபார் ஷோர் தே கிவிங் இட். பட் ஃபக்கர் ஜமான் அண்ட் ரிஸ்வான் ஃபார்ம்ல தான் பிரைமரியாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட். அவங்க இப்போதைக்கு இருக்க ஒரே இன்ஜுரி வரி வந்து ஹாரிஸ் ராஃப், சைட் ஸ்ட்ரெயின். ம் அது மோஸ்ட்லி சைட் ஸ்ட்ரெயின்னா 1 வீக் to 2 வீக்ஸ் செட்டில் ஆயிடும். அதனால ரெஸ்ட் பண்ணி மானிட்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸோ ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக விளையாடுவார்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். நீங்கள் ஃபேண்டசியில் எடுத்தனால நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. பிளேயிங் லெவன் சொல்கிறீங்களா மட்டு? பிளேயிங் அதான் அவங்க சொல்லிட்டாங்களே ஆல்மோஸ்ட். ஓப்பனிங் வந்து நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம்னு சொல்லிட்டாங்க கேப்டன்னு. ம் ஒன் டவுன் ஐ திங்க் சவுத் ஷக்கீல் பிளே. ம் 4 ரிஸ்வான், 5 சல்மான் ம் ஆகா, 6 ம் தயப் தஹீர், ம் 7 தான் மேபி குஷ்டில் ஷா தான் இப்போதைக்கு. மேபி தே வில் ம் பிளே ஃபஹீம் அஷ்ரஃப் கூட விளையாடலாம். ம் 8 நசீம் ஷா, 9 ஷஹீன் அஃப்ரிடி, 10 ஹாரிஸ் ராஃப், 10 அப்ரார் அஹமத். லெவன் அப்ரார் அஹமத். அதான் அப்போ. ஸோ கம்ரான் குலாம் வெளியே உட்காருவார், ஹஸ்னைன் வெளியில். இந்த இவர் குஸ்தில் ஷா ஸ்டார்ட் பண்ணால் ஃபாஹிம் அஷ்ரஃப் வெளியில்.
அப்பவும் இன்னும் ஒருத்தர் வெளியில உஸ்மான் கான் வெளியில, உஸ்மான் கான். அப்படிதானே? ம். பட் ஸோ இனிஷியலா இதுதான். அவங்க ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அதான் கம்ரான் குலம் தான் ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க, ஒரே மேட்ச்ல மாத்திட்டாங்க. இந்த மாதிரி எப்பவுமே அப்படிதானே, மாத்தாம அவங்க இனிஷியலா ஆரம்பிக்கிற டீமுக்கும் முடிக்கிற டீமுக்கும் சம்மந்தமே இருக்காது. சம்பந்தமே இருக்காது. பக்கர் ஆ, சமான் எடுக்கணும்னா மேபி ஒரு 2-3 டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே எடுத்து ஆரம்பிச்சிருக்கலாம். ம், அதை பண்ணல. எடுத்திருந்தாங்கன்னா அவன் சைம் அபுவும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தானா அவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்கி ஒன் டவுன் அப்படியே இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் யா ம். ப்ரீ சரி, இப்ப பிளானிங்கே இல்லை. பாபர் ஓப்பனிங் இறங்கி சரியா ஒன்றும் விளையாடுற மாதிரி தெரியலையே. 2 மேட்ச் தான் விளையாடிருக்கு. அப்புறம் இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இவங்க டீம் எப்படியும் ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் அவுட் ஆயிருந்தா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒன் டவுனுக்கும் ஓப்பனிங்கும் அந்த அளவுக்கு பெரிய ம். டிஃபரன்ஸ் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். சரி, அதுக்கு இமாம் உலக் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு பாபர் ஒன் டவுன் இருக்கலாம்ல. பண்ணியிருக்கலாம். ம், அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இல்லை வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த பிஎஸ்எல்ல அவங்க டொமஸ்டிக்கும் ஓரளவுக்கு டீசெண்டானது தான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாம விட்டாங்க. லாஜிக்கல் வெற்றி, நீங்க என்ன ஆப்ஷன் நினைக்கிறீங்க? லாஜிக்கல் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, பாகிஸ்தான் செலக்டட் டீம்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது சரி. கொஸ்டின் பண்ண முடியாது. ஆ, எப்படி போனாலும் போகலாம். அது நம்ம மேபி ஈவன் சர்ப்ரைஸ்ட் அந்த கிவன் டே அவங்க வேற ஏதாவது மாத்தி போட்டாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Wait. ம். ஆ, சல்மான் அலியாக ரொம்ப நல்லா விளையாடுறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க வெற்றி? சல்மான் ரொம்ப நல்ல அலியாக ம், batting is getting the overs as well. He ம், also will be a key contributor. இந்த ஆல்ரவுண்ட் ரோல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபேண்டசில நல்ல பிக். ம். நல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஆமா. இந்த 3 டீம் தான் இப்போ தேர் கோயிங் டு ஃபைட் இட் அவுட், அப்படிதானே? இந்த இந்தியா, நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் எல்லா பாகிஸ்தான், மேட்சுமே இதுதான். ஒன் ஆன் ஒன் ஆ, விளையாடுறது எல்லாமே ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி கூட நம்ம ஆமா. அப்போ கன்சிடர் ஃபர்ஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட் ஓப்பனரே வந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது லிட்ரலி நாக் அவுட் தானே. அதுல தோத்தா அதுக்கப்புறம் கம்பேக் வந்து ரொம்ப கஷ்டம் தானே. கண்டிப்பா ஒரு மேட்ச் தோத்தாலே அதுக்கப்புறம் வர்றது கஷ்டம். அந்த ஒரு மற்ற அட்வான்டேஜ் டீமை யார் டிபெண்ட் பங்களாதேஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டோம்னு எதிர்பார்க்குறோம். பங்களாதேஷ் ம், ஜெயிச்சிட்டோம்னா ஒரு வின்னோட கான்ஃபிடன்ஸோட மொமெண்டம் கேரி ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கு. பார்க்கலாம். ஒன் டேன்றதுனால ஆமா. கொஞ்சம் கன்சிஸ்டண்டா கூட சொல்லலாம். பங்களாதேஷ் 2020 கூட திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டேன்றதுனால அவங்க பவுலிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. பட் பேட்டிங் வைஸ் தே கான் ஸ்கோர் ஒரு 300 அடிச்சு தானே கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க டீம். ஆனா ஒன் டே வேர்ல்ட் கப்ல 2007ல அடிச்சிட்டாங்களே இந்தியாவை. 2007ல எல்லாரும் தான் அடிச்சாங்க. அது வேற. ஆமா, அதே மாதிரி இப்ப அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப இருந்த இந்தியா வேறன்னு சொல்லுவேன். அப்ப இருந்த பங்களாதேஷ் வேறன்னு சொல்லுவேன். இப்ப இருக்க பங்களாதேஷ் வேற. அப்ப ஆ, இருந்த பங்களாதேஷோட அந்த யங் ஸ்பிரிட் இப்ப எனக்கு தெரியல. அடிச்சு கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இல்ல. பட் ம். இல்ல இல்ல நம்ம டீம் இப்பெல்லாம் ஒரு 8 பேட்ஸ்மேனோட போறாங்க. அதனால கொஞ்சம் என்னதான் ஒரு நியூ பால்ல கூட 2-3 விக்கெட் ஆச்சுன்னா கூட லைக் வேர்ல்ட் கப் செமிஸ் ஃபைனல்ஸ் போன மாதிரி கூட ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அண்ட் நம்பர் 9 அஷித் ராணா நம்பர் 9 விளையாடினா கூட அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் வந்து மற்ற டீமுக்கு இல்லை. அண்ட் அதனால ஓரளவுக்கு இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தாலும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் ஆனால் 2007லயுமே ரொம்ப நல்ல பேட்டிங் டீம் தான். ஏன்னா வந்து ராபின் உத்தப்பா, வீரேந்தர் சேவாக், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், மகேந்திர சிங் தோனி, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பேட்டிங் லைனப் தான் பங்களாதேஷை தோத்தது. அதே மாதிரி 2019லயும் நல்ல டீம், எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. 20 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் தான். ஸோ அதனால கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் நியூ அப்படின்ட்டு நான் பால்ல பங்களாதேஷ். நியூசிலாண்டை தான் அது நியூ பால் நியூசிலாந்து. தான் சொல்கிறேன். நியூ பால்ல கொஞ்சம் பார்த்து விளாடணும். போன 2020 ம், வேர்ல்ட் கப் மாதிரி ஷைன் அஃப்ரிடி பால்ல 2 பேரும் வாங்கிட்டு போகாம இருந்தா ம், ஆமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான். ஸோ நான் பங்களாதேஷ் ஸ்குவாடையும் படிக்கிறேன். அப்புறம் நீங்கள் 2 பேரும் சொல்லுங்க. நஜ்முல் ஷாண்டோ கேப்டன், ஜேக்கர் அலி, முஷ்ஃபிகுர் ரஹீம், பர்வேஸ் ஹுசேன் இமான், தௌஃப்ரித் ஹிர்தாய், தன்சித் ஹசன், மஹமுதுல்லா, மேதி ஹசன் மிராஸ், நசூம், ரிஷத் ஹுசேன், சௌமியா சர்க்கார், தன்சீம் ஹசன், முஸ்தபிசூர், நிஹத் ரானா, டஸ்கின். இதில் பல பேர் பல நாட்களாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி 50 ஓவர்ன்றனால ரொம்ப கஷ்டம்தான். டாக்டர் மட்டும் நீங்கள் உங்களோட 11 அப்படியே சொல்லுங்கள், என்னன்னு நம்ம பார்ப்போம். தன்சித் ஹசன், சௌமியா சக்கர் ஓப்பனிங்கு, ம், ஷாண்டோ நம்பர் 1 டவுனு, ம். 4 முஷ்ஃபிகுர், 5 மெஹதி மிராஸ், 6 மஹமுதுல்லா, 7 வந்து அதான் 7 வந்து ஸ்பாட் வந்து ஜேக்கர் அலி இல்லை ஹிதாய், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேற ஒரு பொசிஷன் மேலே போவாங்க. 8 ரிஷாத் ஹுசைன், 9 டஸ்கின், 10 முஸ்தபிசூர், 11 வந்து தன்சீம் இல்லைன்னா நஹீத் ரானா.
ஓகே. ஸோ நீங்க நசூம் சொன்ன மாதிரி அகமதும் பர்வீஸ் ம் நசூம் அகமதும் பர்வீஸ் ஹுசைனும் ஷூரா வெளியே உட்காருவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஹிதாயா, ஜேக்கர் அலியா, நஹீத் ரானாவா, தன்சீம் பவுலிங்ல. ஓகே. ஸோ ஆனாலும் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த குரூப்பில். கன்சிடரிங் இட் இஸ் 50 ஓவர், அதனால ரொம்ப கஷ்டம் தான். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இந்தியா and நியூசிலாந்து அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம பஞ்சாயத்தில். ஸோ நம்ம ஸ்குவாடோடைய முடிவு வந்து இந்தியா நியூசிலாந்து will go through. நீங்களும் அப்படியே உங்களுடைய இறுதி கருத்துக்களை சொன்னீங்கன்னா we can close this. இந்தியா வில் பங்களாதேஷ் கோ த்ரூ பாகிஸ்தான் ஆர் நியூசிலாந்து. நியூசிலாந்து இஸ் ஃபேவரட். அவ்வளோதான். பாகிஸ்தான் வெற்றி ரொம்ப நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நிறைவு செஞ்சுருங்க. இல்ல அக்ரி தான். மோஸ்ட்லி இந்தியா வெல் நம்ம நாடுனால நம்ம கண்டிப்பா போகணும்னு எதிர்பார்க்கிறோம். பாகிஸ்தான் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் திங்க் நியூசிலாந்து ஹேஸ் அ ஸ்லைட்டர் எட்ஜ் கோயிங் டு கோ த்ரூ. என்ன பண்றதுன்னு என்ன ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வில் சி. ஓகே. ஸோ அடுத்த குரூப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஆல், பை பாய்.